ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு amatips.com. இன்றைக்கி நம்ம உள்பாவாடை எப்படி வந்துட்டு தைக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ சாரிக்கு மேட்சாக நம்ம இன்ஸ்கர்ட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். உள்பாவாடையோட உயரம் பார்த்திங்கன்னா 34 இன்ச்சு. 34 இன்ச்சு -2, அதாவது வந்துட்டு நம்மளுக்கு மேலே வர அந்த பட்டி பீஸோட அளவு 2 இன்ச்சு, அதை மைனஸ் பண்ணோன்னா 32. ஸோ நம்ம எப்பயுமே வந்துட்டு உள்பாவாடைக்கு அளக்கும்போது நம்மளோட ஃபுல் லென்த்தையுமே நம்ம அளந்துக்கணும். ஃபுல் லென்த்தையுமே அளந்துட்டு மேல் பக்கம் வந்து 6 இன்ச்சும் அதையே டிவைட் பண்ணால் 12 இன்ச்சு வந்து கீழ்ப்பக்கமும் நம்ம அளந்துக்கணும். பாருங்கள், வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக அதே மாதிரி அளந்துருப்பேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி அளந்துக்குங்க. அந்த துணியோட அகலம் வந்துட்டு நம்மளுக்கு 2 மீட்டரை வந்துட்டு இந்த நீட்டு பகுதியில் மடித்து போட்டோன்னா எந்த அகலம் வருதோ, அதாவது வந்து 34 இன்ச்சு வரும். அந்த 34 இன்ச்சையுமே நம்ம அழகாக ரெண்டு மடிப்பாக மடித்து எடுத்துக்குவோம். அதாவது வந்து 17 இன்ச்சை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியாகவே இன்ஸ்கர்ட்டு நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். இது 6/4 இன்ஸ்கர்ட். இது இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை இதில் காமிக்கிறேன். என்கிட்ட தைக்கும்போது நம்மளுக்கு பெரியசாக இருக்குமோ அதனால் தெரியாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அட்டாச் பண்ணணும். நடுவில் வந்து பெரிய சைஸும் சைடில் சின்ன சைஸும் இருக்கணும். இப்போ இடுப்பு அகலம் பார்த்திங்கன்னா 34 இன்ச்சு +2, அதாவது வந்து மடிப்பு பகுதி அதெல்லாம் சேர்த்துனா 36 வந்துடும். ஸோ அகலம் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் எடுத்துக்கலாம். அகலம் ஏன் 4 இன்ச் இருக்குன்னா 2 இன்ச் வந்து உள்ளே மடிச்சிடுவோம். ஸோ 2 இன்ச் வந்து மேல் பகுதி பட்டி மாதிரி தெரியும். ஸோ நம்ம மொத்தம் வந்து 4 இன்ச். இப்போ நம்ம தைக்கிறத பார்க்கலாம். எப்பவுமே பெரிய பீஸ் நான் எப்படி வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து வீடியோவில் எப்படி வந்து அட்டாச் பண்ணுறதுன்றதை காமிச்சினோம், அதே மாதிரியே அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு 2 பக்கமே சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அகலம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா ஒரு பீஸ் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து 5 பார்ட்டாக வந்து நம்ம அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா இவங்க வந்து நல்லா கொஞ்சம் பாடியாக இருப்பாங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு ஹைட் வந்து 34 இன்ச்சு இருக்குது. அவங்களுக்கு ஹிப் சைஸ் வந்து 34 இன்ச்சு. ஸோ கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால 38 இன்ச் வச்சுட்டு நான் வந்துட்டு கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கொஞ்சம் அகலமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துட்டு நடக்கக்குள்ளெல்லாம் தடுக்காமல் இருக்கும்ன்றதுக்காக நான் வந்துட்டு 38 இன்ச் வந்துட்டு நான் வந்து இடுப்பு பகுதி வச்சு கட் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ நான் எப்படி வந்துட்டு ஜாயின் பண்ணுறேன்றதை பாருங்கள். வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றது தெரியும். ஜஸ்ட் வந்து 15 மினிட்ஸ்லேயே நம்ம வந்துட்டு உள்பாவடையை ரெடி பண்ணிடலாம். கடையில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா 200 300 ரேஞ்சுக்கு வரும். பக்கத்திலே நீங்கள் வந்துட்டு ஓவர்லாக் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்டிச் ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு ஓவர்லாக் போட்டுட்டு தைச்சிங்கன்னா வந்துட்டு இன்னும் ஃபினிஷிங்காகவே இருக்கும். இந்த 6 பீஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு நான் எப்படி வீடியோவில் காமிச்சினோ அதேமாரி ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஜாயின் பண்ண ஒரு பக்கம் ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு பீஸாகவும் ஜாயின் பண்ணலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்க்கு வந்துட்டு அடுத்தடுத்த பீஸ் என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் ஒரு சைட் பார்த்திங்கன்னா 2 சின்ன பீஸ் வரும். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் தைங்க. என்கிட்ட ஒரு சைடில் நான் எப்படி வந்து வீடியோவில் வச்சு காமிச்சினோ அதேமாரி தைச்சிட்டு ஸோ 2த்தையும் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 6 பார்ட் வந்துட்டு ஜாயின் பண்ணக்குள்ளே எந்த இடத்துல வந்து சின்ன பீஸ் 2 பீஸ் வருதுன்றது உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகாது. நம்ம தைச்சி முடிச்சிடலாம். ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாரீக்கு மேட்சாகவே நம்மளே வந்துட்டு துணி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளே தைச்சிக்கலாம். ஜஸ்ட் வந்துட்டு 2 மீட்டர்லேயே வந்துட்டு நம்மளுக்கு போதுமான அளவாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் ஒல்லியாக இருக்கவங்களுக்குன்னு பார்த்தோன்னா 1.25 மீட்ரு போதும். கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்க அப்படின்னு கொஞ்சம் இருக்கவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 மீட்ரு அளவுக்கு நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். பாப்ளின் துணி மட்டும் எடுத்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டன் வந்து அது நல்ல ஒரு லைஃப் வரும். அதனால் வந்துட்டு நீங்கள் பாப்ளின் துணி எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கினா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதுவும் தைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் தைச்சி முடிச்சது. இப்போ இடுப்பு பட்டியை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரியே அவங்க கொஞ்சம் அகலமாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக நான் 38 இன்ச் வச்சுட்டு நான் வந்து இடுப்பு அகலத்தை மட்டும் 38 வச்சுக்கிட்டேன். அவங்களோட மெஷர்மெண்ட் அகலம்னு பார்த்தீங்கன்னா 36 ப்ளஸ் வந்துட்டு நான் 2 மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 38 வச்சுருக்கேன். கொஞ்சம் லூஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா இடுப்பு பட்டி வந்துட்டு நம்மளுக்கு பத்தலைன்னா என்ன பண்ணுறது, அதனால் வந்துட்டு 2 பீஸாக மீறும். நம்மளுக்கு கட் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். அந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்துட்டு இது மாதிரி மிதி அளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, 1/2 இன்ச், அதை வந்துட்டு நம்ம ஒரு சைடாக அடிச்சுக்கலாம்.
பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதை மாதிரி அடிச்சிக்கங்க. ஏன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மடித்து திருப்பி அடிக்கக்குள்ளே ஃபினிஷிங்காக அந்த பட்டை இருக்கு இல்லையா, சுருக்கம் இல்லாமல் முறுக்காமல் வரும். அதனால தான் நான் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்க சொல்கிறேன். இது மாதிரி சின்னதாக தச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக மடிக்கக்குள்ளே நம்மளுக்கு பிசுறு இல்லாமல் உள்ளே அழகாக மடித்து தைக்கிறதுக்கு வரும். அட் த சேம் டைம்ஸ் வந்து பட்டை வந்து முறுக்காமல் அழகாக ஒரே ஈவனாக வந்துட்டு நம்மளுக்கு வந்துடும். இப்போ மேல் பக்கமாக வச்சுட்டு பட்டியை அட்டாச் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லாவே பீஸ் உள்ளே விட்டு தைச்சிக்கலாம். என்கிட்ட பிரிஞ்சு வந்துட போகுது, அதனால் வந்து நல்லா பீஸ் உள்ளே விட்டு தைச்சிக்கலாம். இப்போ போதுமான அளவுக்கு தைச்சதும் கொஞ்சமாக பீஸ் மீறும் இல்லையா, அதை வந்து உள்பக்கமாக மடித்து இதை மாதிரி நம்ம தைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பீஸ் நம்ம மடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏற்கனவே நம்ம வந்து 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிருக்கோம். அதனால் வந்துட்டு இப்போ நீங்கள் மேலே வச்சுட்டு அந்த மடித்த பீஸை அப்படியே வச்சுட்டு தைச்சிக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அழகாக பட்டை வந்துட்டு ஃபினிஷிங்காக வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு பட்டையாக இருக்கும், முறுக்காமல். ஸோ இப்போ ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இப்போ பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கிட்டு வரோம் சைடில். நீங்கள் உள்பாவடையில் கடையில் வாங்குகிற பாவாடையில் பார்த்தீங்கன்னா 2 தையல் இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளே நம்ம வைக்கிற பீஸ் வந்துட்டு அது வந்து என்ன ஆகுன்னா பிசுறு வந்துட்டு பிச்சுக்கிட்டு வராமல் ஒரு ஈவனாக அழகாக உள்ளே படிஞ்சிருக்கும் அந்த இடம் வந்துட்டு. அதனால் நம்ம அந்த மேல் பக்கமாக ஒரு தையலையும் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு சைடு ஓப்பன் வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மேலே இருந்தே வந்து 5 இன்ச் வச்சுக்கோங்க. ஒரு சிலவங்க வந்து பட்டியிலேருந்து கீழே இறக்கமாக 5 இன்ச் வைப்பாங்க. அது என்ன பண்ணால் சைடில் ஓப்பனில் வந்து பெருசாக கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த பட்டி பீஸ்லேருந்தே கீழே வரைக்கும் நம்ம 5 இன்ச் வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து 5 இன்ச்சஸ் வச்சு சைடு ஃபுல்லாக ஓப்பன் நேராகவே வந்துட்டு அந்த தையலை வந்து ஒரு 2 தையல் அளவுக்கு போட்டுக்குங்க. அந்த இடத்த மட்டும், அதாவது வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணுற இடத்த வந்து 2 தையலாக போட்டுக்குங்க. ஏங்கிட்டிங்கன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு அங்கே தான் வந்துட்டு பிச்சுக்கிட்டு இல்லை வந்து கிழிஞ்சிடும். ஸோ அந்த இடம் மட்டும் 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா 10 சென்டிமீட்டர் அளவுக்கு உள்ளே மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். மடித்து எடுத்துக்குங்க. ஸோ 10 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம மடிச்சுக்கிட்டாலே போதும் கீழே. இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா வந்துட்டு எம்ப்ராய்டிங் கொடுத்து வெளியே எம்ப்ராய்டிங் போட்டுக்கலாம். இல்லை நம்ம ஓன் யூஸாக இருந்ததுன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எம்ப்ராய்டிங் போட்டுக்கலாம். எம்ப்ராய்டிங் வந்து தேவைப்பட்டால் தான், அதாவது வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம், அதை மாதிரி கடையெல்லாம் விற்கிறோம் அப்படின்னா எம்ப்ராய்டிங் போட்டு நம்ம கொடுத்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ போட்டாச்சு. இப்போ பக்கத்துலேயே ஒரு மறுபடியும் வந்துட்டு மிதி தையல் சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மறுபடியும் வந்துட்டு கடையில் கொடுத்து ஆல்ட்ரேஷன்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.